ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மள நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னா, ஊக்கு நம்ம சாலாக இருக்கட்டும், சாரியாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸில் மாட்டியிருப்போம். அந்த மாதிரி நம்ம ஊக்கு போடும்போது பார்த்திங்கன்னா, அது மேலேயும் கீழேயும் மூவ் ஆகுறதுனால அந்த பின்னாடி இருக்கிற லூப் இருக்குது பாருங்கள், அது அப்படியே போய் ட்ரெஸ்ஸில் மாட்டிக்கும். அதுக்கப்புறமா அந்த ஊக்கை நம்ம எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். என்ன தான் கஷ்டப்பட்டு நம்ம அந்த ஊக்கை எடுத்தாலும் பார்த்திங்கன்னா, சில நேரம் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிடும். நல்ல ட்ரெஸ்லாம் கிழிஞ்சிடுச்சு அப்படின்னா நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதை தடுக்கிறதுக்கு நம்ம சூப்பரான டிப் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. இதை எந்த அளவுக்கு குட்டியாக மடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல சின்னதாக மடிச்சுக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி பின்னில் குத்தி விட்டுறலாம். இப்போ இந்த ஊக்கை நம்ம ட்ரெஸ்ஸில் போட்டு விட்டுறலாம். இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் போட்டுட்டு ட்ரெஸ்ஸில் போட்டு விடும்போது பார்த்திங்கன்னா, உங்களோட ஊக்கு ட்ரெஸ்ஸில் மாட்டவே செய்யாது. எந்த பொசிஷனில் மூவ் ஆனாலும் சரி, உங்கள் ட்ரெஸ்ஸு பத்திரமா இருக்கும், கிளியவும் செய்யாது. நீங்களும் கவலைப்படாமல் இருக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டு கிச்சன் சிங்கில் இருக்கிற அந்த டேப் பார்த்திங்கன்னா, சில பேர் வீட்டில் நார்மல் டேப் யூஸ் பண்ணுவாங்க. இது போல் ரொட்டேட்டிங் டேப் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம பார்த்திங்கன்னா, பாத்திரத்தெல்லாம் வளைக்கி முடிச்சதுக்கப்புறமா இந்த சிங்கை க்ளீன் பண்ணுறதே நமக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க. இது போல் நம்ம ஏதாவது ஒரு மக்கு அல்லது பாத்திரத்தில் தண்ணியை கோரி ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வீட்டில் கடைகளில் ஜூஸ் வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி சின்ன பாட்டில் கிடைக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதோட மூடியில் கத்தி அல்லது ஊக்க வச்சு நீங்கள் நல்ல நெருப்பில் வாட்டி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கத்தியை நல்ல நெருப்பில் வாட்டிட்டு இது போல் அந்த பாட்டிலோட மேல் பகுதியில் இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்தியை நெருப்பில் வாட்டிட்டு நம்ம கட் பண்ணும்போது கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. கீழே இருக்க போர்ஷன் நமக்கு தேவையில்லைங்க. இது போல் மேலே இருக்கிற போர்ஷன் தான் நமக்கு தேவைப்படும். இப்போ அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. இந்த பலூனை நம்ம மேலே எண்டில் இது போல் நீங்கள் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய பீஸாக கட் பண்ணிடாதீங்க. இது போல் எண்டில் சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பலூனை நம்ம இந்த வாட்டர் பாட்டிலில் கட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள், அதுக்குள்ளே நம்ம விட்டுறலாம். இந்த மாதிரி பலூனை சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போடும்போது தான் நமக்கு லூஸாக இல்லாமல் நல்லா டைட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி பலூனை நல்லா டைட்டாக போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு போய் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் அந்த கிச்சன் சிங்கில் இருக்கிற டேப் இருக்குது பாருங்கள், அதோட வாய்ப்பகுதியில் இந்த பலூனை இது போல் மாட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குழாயை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இதில் அதிகமாக தண்ணி வராதுங்க. தண்ணி கம்மியாக தான் வரும். நார்மலாக நம்ம குழாயை ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஃபோர்ஸாக தண்ணி வரும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு செவரில் அங்கே இங்கேன்னு தெளிக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கே நமக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா, குறைவான தண்ணியிலேயே நம்ம ஈஸியாக நம்ம வீட்டுக்கு சிங்கை க்ளீன் பண்ணிடலாம். எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிங்கை க்ளீன் பண்ணும்போது நம்ம இது போல் அப்படியே ரொட்டேட் பண்ணி சீக்கிரமாக நம்ம சிங்கை க்ளீன் பண்ணிடலாங்க. நம்ம தண்ணியை கோரி ஊற்றி க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு டைமும் சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிங்கில் பின்பக்கத்தில் இருக்கிற டைல்ஸ் இருக்குது பாருங்கள், அதையுமே நம்ம ஈஸியாக இது போல் க்ளீன் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி சோப்பு டப்பாலாம் மோஸ்ட்லி தூக்கி போட்டுருவோம். இனி அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. இந்த சோப்பு டப்பாவில் நம்ம சூப்பரான டிப் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் கர்ச்சீஃப்லாம் பார்த்திங்கன்னா அவசரத்துக்கு தேடினா கிடைக்கவே செய்யாது. சில நேரங்களில் கர்ச்சீஃபை இந்த மாதிரி நல்ல குட்டியாக மடித்து இந்த மாதிரி சோப்பு டப்பாக்குள்ளே போட்டு வைங்க. எனக்கு இந்த சோப்பு டப்பாக்குள்ளே 3 கர்ச்சீஃப் வைக்க முடிஞ்சுது. நீங்கள் கர்ச்சீஃப்க்கு பதிலாக குழந்தைங்களோட சாக்ஸும் கூட வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சோப்பு டப்பாக்குள்ளே கர்ச்சீஃப் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பீரோவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது டக்குன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சோப்பு டப்பாவில் கர்ச்சீஃப் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட கர்ச்சீஃப் நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க.
நம்ம கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி, மொச்சை இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரியாணி, குருமா, குழம்புலாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. நம்ம வந்து அடுத்த நாள் சமைக்கணும் அப்படின்னா முந்தின நாள் நைட்டே மினிமம் 8 மணி நேரம் ஊற வைக்க வேண்டியிருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊற வைக்கிறதுக்கு மறந்துடுவோம். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னா இனி கவலையே பட தேவையில்லை. நம்ம வந்து குறைவான நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு எப்படி வந்து 8 மணி நேரம் ஊற வச்சா எந்த அளவுக்கு ஊறி இருக்குமோ அந்த அளவுக்கு எப்படி ஊற வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கங்க. இதில் 1.5 கப் அளவுக்கு ப்ரௌன் சுண்டல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ சேர்த்துக்கங்க. இப்போ இதை 2 தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் சுண்டலை 2 தடவை தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த சுண்டலுக்கு மேலே நம்ம வந்து தண்ணி நல்லா கொதிக்க எடுத்து சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாக சேர்த்துக்கங்க. சுண்டல் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டுடலாம். மூடி போடும்போது மூடியில் இந்த கேஸ்கட்டோடையே மூடி போடுங்க. ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டதுக்கப்புறமா இதில் வந்து விசில் போட்டுடலாம். விசில் போட்டுட்டு ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. இப்போ சரியாக 45 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம கொண்டக்கடலை சைஸ் வந்து நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை நான் வந்து கையில் எடுத்து ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இது எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குன்னு. 8 மணி நேரம் நீங்கள் வந்து ஊற போட்டால் எந்த அளவுக்கு ஊறி இருக்குமோ அதே போல் நீங்கள் 45 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி ஊற வைக்கும்போது டக்குன்னு ஊற வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக ஊறி இருக்குது. இனி கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி, மொச்செல்லாம் நைட்டு ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா கவலையே படாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. கட்டைப்பையெல்லாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக வச்சுருப்போம் இல்லையா. கடைக்கு வந்து கிராசரி ஐட்டம்ஸ், அதாவது காய்கறிகள்லாம் வாங்க போகிறோன்னா இந்த மாதிரி கட்டைப்பையை தான் நம்ம வந்து தூக்கிட்டு போவோம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பவுச் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. நமக்கு சில்லற காசெல்லாம் வைக்கணும் அப்படின்னா உள்ளே போட்டு நம்ம வந்து எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. பர்ஸுக்குள்ளே வச்சு உள்ளே வச்சுருந்தாலும் நமக்கு வந்து எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். நகை கடைகள்லாம் நமக்கு இந்த மாதிரி ஒரு பர்ஸ் தருவாங்க இல்லையா. அந்த பர்ஸை வந்து ஜிப்பு ஓப்பன் பண்ணிவிட்டு இதை கட்டைப்பைக்குள்ளே வச்சு இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்திருக்கேன். ஊக்க வச்சு நம்ம வந்து உள்பக்கமாக இந்த மாதிரி போட்டு விட்டுறலாம். இந்த கட்டைப்பைக்குள்ளே எப்போவுமே நீங்கள் வந்து இது போல் ஊக்கு போட்டு இந்த பர்ஸை வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம எப்போல்லாம் கடைக்கு போகிறோமோ அப்போல்லாம் எடுத்துகிட்டு போகிறப்ப இதுக்குள்ளே இருந்து நம்ம வந்து காசை எடுக்கிறதுக்கோ வைக்கிறதுக்கோ நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சில்லற காசெல்லாம் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே தேடிக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சமைக்கவே பிடிக்கலை, 10 நிமிஷத்தில் டக்குன்னு ஈஸியாக சமையல் பண்ணணும் அப்படின்னா இந்த ரைஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான டேஸ்டியான ரசம் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததாக இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. அடுத்ததாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை நிறையா சேர்த்தோன்னா நல்லா வாசனையாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக 6 பல் பூண்டு சேர்த்துருக்கேங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு அரிசி, 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை தண்ணியில் வந்து நல்லா 2 தடவை கழுவி எடுத்து வடிகட்டி எடுத்து சேர்த்துக்கங்க. 3/4 கப் அரிசி, 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் துவரம்பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேங்க. சாம்பார் தூள் சேர்க்குறதுனால இந்த ரசம் ரைஸ் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இதில் வந்து 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் நம்ம வந்து சேர்த்துருக்கோம், அதாவது 3/4 கப் அரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கும் போது தான் நல்லா குழைவாக வருங்க, சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு. அடுத்ததாக இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கடைசியாக இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால நமக்கு நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இப்போ அடுத்ததாக இதை மூடி போட்டு வேக வச்சிடலாங்க.
அடுப்பை நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு 4 விசிலுக்கு வேக வச்சிடலாம். 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து 4 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ரசம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் வந்து கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. சட்டுன்னு நீங்கள் 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடலாங்க. சளி இருந்துச்சுன்னா சளிக்குமே இது வந்து ரொம்பவே நல்லது. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நீங்கள் வந்து அப்பளம் பொரிச்சிக்கலாம் அல்லது உருளைக்கிழங்கு பொரியல் கூட வச்சுக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் கத்திரிக்கோல்லாம் பார்த்திங்கன்னா நாளாக அதோட ஷார்ப்னஸ்லாம் போயிடும். அந்த மாதிரி ஷார்ப்னஸ் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு சரியாகவே வெட்டாது இல்லையா? அதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் கத்திரிக்கோல் ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னா இந்த டிப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு ஜாடி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து விட்டு இந்த மாதிரி நம்ம நார்மலாக சிசரை வச்சு எப்படி கட் பண்ணுவோமோ அது போல் இந்த மாதிரி உப்புக்குள்ளே விட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி விடுங்க. சிசர் நல்லா ஷார்ப்பாகிடுங்க. அவங்க வீட்டில் கல்லுப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கல்லுப்புலையும் இது போல் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கூர்மை இல்லாத கத்திரிக்கோல் கூட நல்ல கூர்மையாக ஷார்ப்பாக வெட்டும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.